தெரிஞ்சு ஏங்க 85 ஏக்கர்லயே வந்து 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின் போது 506 ஏக்கர் அவங்க திட்டமிட்டு தான் வச்சிருக்காங்க. ஒரு சேர் போட்ட கணக்கு சொன்னாங்களா இல்ல இவர் தான் வரப்போறாங்கன்னு சொல்றீங்களா? அபிஷியலா இவ்வளவு பேர் தான் நாங்க கூப்பிட்டு இருக்கிறோம், வரவங்கலாம் வந்து கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்ற இதுவா தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வருவாங்க. நீங்க பொதுவா மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே மதுரையோடைய மிகப்பெரிய அடையாளம் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் வந்து கள்ளழகர், வைகை ஆறு. அதை தாண்டி இன்னொரு அடையாளம் வந்து தமுக்க மைதானம். நீங்க அந்த காலத்துல தமுக்க மைதானம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ஒரு மீட்டிங்ல, இதுதான் பெரிய மீட்டிங், பெரிய மாநாடுன்னு பெரிய கூட்டம்வாங்க. விஜயோடைய அந்த மாநாட்டுலாம் தமுக்க மைதானத்தெல்லாம் வைக்கவே முடியாது. ஒரு முதல் காரணம் மதுரை வந்து ஒரு பெருநகரம், அங்க தாங்காது. ரெண்டாவது என்னன்னா இப்ப இருக்கிற தமுக்க மைதானத்துக்குலாம் இந்த கூட்டம்லாம் தாங்காது. அப்படி ஒரு 50 தமுக்க மைதானம் தான் இப்ப போட்டிருக்க அந்த கூட்டம் வந்து அது மதுரை டு தூத்துக்குடி போற வழியில வந்து ஒரு பெருநகரத்திற்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம், ஒரு வெட்ட வழியான இடம் வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு திருவிழா மாதிரியான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு இவங்க கொடுத்த கணக்குலாம் வந்து இருக்கையோட கணக்காக தான் இருக்கும். அது இது நீங்க சாதாரண ஒரு லட்சம் பேர் கட்சிக்கு 1,00,000 பேர் வராங்க, இவ்வளவு பெரிய கட்சிக்கு வந்து 1.5 லட்சம் பேர் தான் வருவாங்களான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதை வந்து சார் என் ஆனந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம்ல